ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருகின்ற விநாயகர் சதுர்த்தியை எப்படி எளிமையாக வழிபடலாம் என்பதனை பற்றி நாம் பார்க்கலாம். வருகின்ற 27/8/2025 அன்று விநாயகர் சதுர்த்தி. ஆனால் சதுர்த்தி திதி 26/8/2025 மதியம் 2:22 மணிக்கு தொடங்கி 27/8/2025 மதியம் 3:53 வரை உள்ளது. சதுர்த்தி திதி 26 வருவதால் நாம் 26 வழிபடலாம். ஆனால் சூரிய உதயத்தில் வருகின்ற சதுர்த்தி திதியை தான் எல்லோரும் வழிபடுவார்கள். கோவில்களிலும் கொண்டாடப்படும். 26 சதுர்த்தி திதி உள்ளதால் அன்று வழிபடுபவர்கள் மாலை நேரத்தில் 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக நாம் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் கோவில்களில் கொண்டாடப்படும் அந்த 27ஆம் தேதி அன்று நாம் பிரம்ம முகூர்த்தத்திலும் வழிபடலாம். அல்லது காலை 9:15 11:30 வரை நல்ல நேரம் உள்ளது. அந்த நேரத்தில் நாம் வழிபடலாம். இல்லை என்றால் மாலை 4 மணிக்குள்ளாக நாம் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். விநாயகர் சிலை வைத்து வழிபடுபவர்கள் 26ஆம் தேதி காலையும் அல்லது 27ஆம் தேதி காலையும் நல்ல நேரம்தான். நாம் அந்த நேரத்தில் வாங்கிக் கொள்ளலாம். 26ஆம் தேதி காலை 7 மணிலிருந்து 10 மணிக்குள்ளார வாங்கிக் கொள்ளலாம். அல்லது 27 வழிபடுபவர்கள் 27ஆம் தேதி காலை 7-8 மணி அல்லது 9:15 10:15 வரை நல்ல நேரம்தான். அந்த நேரத்தில் நாம் வாங்கிக் கொள்ளலாம். சிலையை நாம் ஆற்றிலோ அல்லது கடலிலோ கரைத்து விட வேண்டும். வீட்டில் வைத்து கொள்ளக்கூடாது. இல்லை என்றால் வீட்டிலேயே ஒரு பக்கெட்டில் நாம் சிலையை வைத்து தண்ணீர் ஊற்றி கரைத்து விட்டு செடிகளில் நாம் ஊற்றிவிட வேண்டும். நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் தீர விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் வேண்டுதலை நிறுத்தி வேண்டிக் கொண்டால் அடுத்த விநாயகர் சதுர்த்தி வருவதற்குள் நிச்சயமாக நாம் நினைத்தது நடக்கும் என்று சொல்வார்கள். அப்படி இல்லை என்றால் மாதந்தோறும் வருகின்ற சங்கடகர சதுர்த்தியில் நாம் 9 வாரம் 11 வாரம் விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். நெய்வேத்தியமாக அப்பமோடு அவல், பொரி, சுண்டல், விநாயகருக்கு பிடித்த மோதகம், கொழுக்கட்டை, லட்டு, பாயசம், சர்க்கரை பொங்கல் நம்மால் எது முடியுமோ செய்து வைத்து எளிமையாகவும் நாம் வழிபடலாம். நாம் விநாயகர் பாடல்களை பாடலாம் அல்லது விநாயகர் அகவல் படிக்கலாம். இல்லை என்றால் ஓம் கம் கணபதியே என்று 9 முறை 11 முறை 54 முறை இல்லை என்றால் 108 முறை சொல்லி நாம் வழிபடலாம். புராணங்களில் விநாயகர் பற்றி நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.